வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் நம்பர் 2 ஒரு பிரேக் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த எபிசோட்ல இருந்து ஆக்ஷன் சும்மா பட்டாசா இருக்க போகுது. அண்ட் முக்கியமா இந்த எபிசோட நம்ம 11க்கு கிரிப்டோனைட்ங்கிற ஒரு வீக்னஸையும் கொடுத்திருக்கானுங்க. அது என்ன ஏதுன்னு அதெல்லாம் இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தலாம். சோ எபிசோட் 3 ஓட பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே அப்சைட் டவுன்ல இருக்க ஹாப்பரும் லவனும் அந்த வாலை எப்படியாச்சும் உடைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹாப்பர் கத்தி வச்சு குத்தி கிழிக்க, இந்த சைடு லவன் அவரோட பவரை வச்சு அந்த வாலை உடைக்கலாம்னு பாக்குறா. ஆனா எத்தனை வாட்டி இவங்க கத்தி வச்சு குத்தி கிழிச்சாலும் இல்ல பவர்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த வால் அகைன் ரீஜெனரேட் ஆயிடுதுங்க. சோ விருத்திலே நம்ம ஹாப்பர் அவரோட கத்திய அந்த வால்லே குத்திடுவாரு. அண்ட் லவனும் கடுப்புல அவளை ரீசார்ஜ் பண்றதுக்காக ஹாப்பர் கிட்ட பேட்டரி கேட்டிருப்பா, அதாவது சாப்பாடை கேட்டிருப்பாங்க. ஆனா ஹாப்பர் இந்த அப்சைட் டவுனுக்கு தனியா வரங்கிற மாதிரி தான் பிளான்ல இருந்திருப்பாரு. அதனால அவரோட ஃபேவரட்டான பீஃப் ஜெர்க்கி தான் இருந்திருப்பாரு. ஆனா அது நம்ம லவனுக்கு பிடிக்காது போல. பட் இருந்தாலும் அவளை சார்ஜ் பண்றதுக்கு வர வழி இல்லாதனால அதை தான் அவ சாப்பிட்டிருப்பா. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு பேனர் இருக்கும். அதுல டர்ன்போ லேண்ட் டெவலப்மெண்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் பக்கத்திலே கம்மிங் சூனுங்கிறது நல்லா பெருசா எழுதிருப்பாங்க. அதாவது டைரக்ட் டர்ன்போ தானே நம்ம வெக்னாவோட நெக்ஸ்ட் டார்கெட். சோ அவனும் அப்சைட் டவுனுக்கு வரப்போறானுங்கிறத இந்த இடத்துல ஃபோர்ஷேட் பண்றாங்க. சோ இங்க இவங்க ரெண்டு பேர் பீஃப் ஜெர்க்கியை சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ இவங்களை நோக்கி ஒரு கார் அங்க வந்துட்டு இருக்கும். அண்ட் அது வேற யாரும் நம்ம லவனை பிடிக்க வந்த டாக்டர் கேவோட ஆளுங்க தான். அவனுங்க கிரிப்டோனைட்ங்கிற ஒரு சானிக் பிளாஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. அது நம்ம லவனை பவர்ஸ் யூஸ் பண்ண விடாம கட்டி போட்டுதுங்க. சோ லவனை அது பவர்ஸ் யூஸ் பண்ண விடாம தடுக்குதுன்னா, அப்ப நம்பர் 1 இருக்க வெக்னாவையும் அது தடுக்குமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா மேபி இதை வச்சுக்கிட்டு வெக்னா 1% தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி இதை வச்சுக்கிட்டு வெக்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற வெக்னா பழைய வெக்னா மாதிரி கிடையாது. ஏன்னா இப்ப அவன் ஃபயர் பெண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இது வெக்னாவை மோஸ்டா இதை அஃபெக்ட் பண்ணாதான் நினைக்கிறேன். லவனால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாம அப்படியே நிக்க, ஹாப்பருக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியலங்க. பட் நம்ம அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி ஜாய்ஸ் கிட்ட தான் வரும். இங்க வில்லுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நம்ம ஜாய்ஸ் தேடிட்டு இருக்க, எதிர்க்கவே வில்லும் ராபினும் சைக்கிள்ல வந்திருப்பாங்க. தென் ஜாய்ஸ் அவங்கள அப்படியே அள்ளி வண்டியில போட்டுட்டு ராபினை பூச்சி ஏறி ஏறாங்க. ஏன்னா ராபின் தான் தன்னை ஏமாத்திட்டு போய்க்கிறாங்க நம்ம ஜாய்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு போல. அண்ட் எந்த அம்மாக்கு தாங்க தன்னோட பையனோட லைஃப் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும். சோ பயங்கரமா அந்த இடத்துல கத்த வில் அப்பதான் ஜாய்ஸ் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா வில் ரிஸ்க் எடுத்து ஹை மைண்ட் டேப் பண்ணனால தான் வெக்னாவோட பிளான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் வெக்னாவோட நெக்ஸ்ட் டார்கெட் யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ வில்லோட சைடு ஒரு நாய் இருக்கதா செய்யுது. அண்ட் வில் ஜாய்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி நீங்க எதுவுமே என்ன செய்ய விடாம தடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பேச்சை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அண்ட் இதுக்கு நடுவில் ராபின் கவலைப்படாதீங்க, இதே மாதிரி நாங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா நாங்க எங்க போற சொல்லிட்டு ஒரு நோட் வச்சு எழுதி வைக்கிறோம்னு ஜாய்ஸ் அந்த இடத்துல கடுப்பு வச்சிருப்பாங்க. தென் அப்படியே அந்த 3 பேருமே அங்க இருந்து கிளம்ப அங்க கரெக்டா இன்ட்ரோ இறக்கி சாப்டர் 3 தி டர்ன்போ ட்ராப்னு போட்டிருப்பாங்க. தென் அப்படியே வெக்னாவோட மைண்ட்ல இருக்கிற ஹாலி தான் காட்டுறாங்க. கூட ஹென்றி தான் இருப்பான், அதாவது ஏகே வெக்னா. அண்ட் இந்த இடத்துல வெக்னா அவங்களோட டார்கெட்ஸோட மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்கள பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான்னு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. லைக் நம்ம ஹாலியோட ஃபேவரட்டான பிளாக்பெரிஸை பேன் கேக்கோட சேர்த்து சர்வ் பண்ணிருப்பான். ஆல்சோ ஹாலியோட ஃபேவரட்டான டிஃபனி அவங்களோட சாங்கையும் மெயில் பண்ணிருப்பான். சோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்கோ வெக்னா அவனோட டார்கெட்டோட மைண்டை எந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்றான்ட்டு. தென் ஹென்றி ஹாலி கிட்ட என்ன ஆனாலும் ஹுட்ஸ் கிட்ட மட்டும் போயிடாத, ஏன்னா அங்கதான் மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு தான் போயிருப்பானே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாலியை யாரோ உட் ஸ்கூல்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹாலிக்கும் நம்மள யாரும் பாக்குறானுங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் போல. அதனால அவ திரும்பி பார்த்திருப்பா, ஆனா அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அது எபிசோட் 4ல தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. அண்ட் அகைன் நம்ம அப்சைட் டவுனுக்கு தான் வரும். இங்க நம்ம ஹாப்பர் அண்ட் லவனை தேடி அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஹாப்பர் லவனை அந்த டர்ம்போ பேனருக்கு பின்னாடி தான் ஒளிச்சு வச்சிருப்பாரு. பட் ஹாப்பர் அந்த வால்ல குத்துற கத்தியை எடுத்துருக்க மாட்டாரு. சோ அதை அந்த ஆர்மி மெம்பர்ல இருந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அண்ட் அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு அந்த கிரிப்டோனைட் சானிக் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த கிரிப்டோனைட் டர்ன்போ பேனரை பார்த்து ஃபோக்கஸ் பண்ண அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம எல் சத்தம் போட்டுருவா. சோ அந்த பேனருக்கு மேல தான் யாரோ இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் கன் எடுத்து கிட்ட வர ஹாப்பர் அந்த ஒரு கிரனேட் போட்டு டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கி அந்த கிரிப்டோனைட்டை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ லவனும் இந்த இடத்துல ஏஞ்சி கடைசியா அந்த சோல்ஜரையும் நாக் டவுன் பண்ணிடுறா. தென் அப்படியே நம்ம கட் பண்ணி ஸ்குவாட் கிட்ட தான் வரும். இங்க நம்ம டீம் எல்லாருமே ஒண்ணா அசம்பிள் ஆகி டைரக்டா நம்ம வெக்னாவோட நெக்ஸ்ட் டார்கெட் சோ அவனை காப்பாத்துறதுக்கான ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிளானே நம்ம வில் தான் போட்டிருப்பானே. லைக் டைரக்டா அன்னைக்கு நைட்டே அவனோட வீட்ல இருந்து தூக்கி ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட ஒரு மெக்ரோ ஃபார்ம்ங்கிற இடத்துல தான் ஒளிச்சு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் முக்கியமா டெரெக்க கண்ணை கட்டி தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பான். வெக்னாவால டைரக்ட் மைண்ட் மூலியமா பார்க்க முடியல, அதனாலதான். தென் இந்த பிளானை கேட்ட ஜானத்தன் இந்த மாதிரி ஒரு குழந்தைய கண்ணை கட்டி கடத்தி கூட்டு வரது உங்களுக்கு ஓகேவானு ஜாய்ஸ் கிட்ட கேட்க, அதுக்கு ஜாய்ஸ் ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு பேர் கடத்தல்னா கடத்தல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வில் சொன்னதை கேட்டு அவங்களே இப்ப ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இதை கேட்ட ஸ்டீவுக்கு என்னடா கடத்தல காப்பாத்துறது சொல்றீங்க, போலீஸ் கேஸ் ஆட போதா சொல்லிட்டு லைட்டா பயந்துருப்பாங்க தலைவன். ஆனா டஸ்டின் மட்டும் லைக் எப்படி அவனோட வீட்டுக்கே போயிட்டு யாருக்குமே தெரியாம அவனை தூக்குறது, பட் ஒருவேளை யாருக்குமே தெரியாம அவனை தூக்கிட்டு வந்து நம்ம காப்பாத்தினாலும் கண்டிப்பா வெக்னா இவனை மறுபடியும் தூக்க ட்ரை பண்ணுவான். சோ இந்த இடத்துல நமக்கு எந்த யூஸ்மே இல்ல. அண்ட் ஹாலியும் ஸ்டில் மிஸ்ஸிங்லே தான் இருக்கா. அண்ட் லவனும் ஹாப்பரும் அப்சைட் டவுன்ல தான் இன்னும் இருக்காங்க. சோ ஒரு பிளான் போடதா இருந்தா இவங்க எல்லாரையுமே காப்பாத்துற மாதிரி ஒரு பிளான போடுங்க. அந்த சேம் டைம் வெக்னாவே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பிளான போடுங்கன்னு சொல்ல, அப்பதான் இந்த டீமோட ஹெட்டா இருக்க மைக் ஒரு தரமான பிளான போடுறான். அதாவது டெரேக் அவனோட வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம அவனை தூக்கணும்னா நம்மால ஒருத்தன் அவனோட பிளாக்குள்ள இறங்கணும்டா. அதாவது நம்ம டெரேக்கோட வீட்டை தான் சொல்றேன். அண்ட் உள்ள போனா மட்டும் பத்தாது, டெரேக்கோட ஃபேமிலி அவங்களை முழுசா நம்பணும். ஏன்னா அப்பதான் அவங்க மொத்த ஃபேமிலியை நம்மளால மயக்கமாக்க முடியுமே. தென் டெரேக்க தூக்க வரப்போற டெமோகாக நம்ம அச்சு ஓட ஓடணும். ஆனா சும்மாலாம் அதை ஓட ஓட போறது கிடையாது. அந்த டெமோகார்க்கு மேல நம்ம இந்த ட்ராக்கரை செட் பண்ணி அதை நம்ம இங்க இருந்துகிட்டே ட்ராக் பண்ணிட்டு போனோம்னா அது நம்மள வெக்னா கிட்ட கூட்டிட்டு போவோம், அதாவது ஹாலி கிட்ட அப்படின்னு மைக் இந்த இடத்துல ஒரு பக்காவான பிளான போட்டிருப்பாங்க. தென் அப்படியே நம்ம அங்க இருந்து ஹாலி கிட்ட தான் வரும். அவளோட ஃபேவரட் சாங்க போட்டுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு கேக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பா. அது முக்கியமா அங்க இருக்கிற நிறைய ட்ரெஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவ கடைசியா ஒரு ப்ளூ கலர்ல ட்ரெஸ் தான் போட்டுப்பாளே. இந்த ட்ரெஸ் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னன்னு
என்னன்னு நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். தென் சடனா அந்த வீட்டோட காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. சோ ஹாலி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மெயில் பாக்ஸ்ல ஒரு காம்பஸையும் மேப்பையும் கொடுத்து ஹென்ரிக்கு நம்ம ஹாலியோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஆனா அந்த காம்பஸ் அவளை உச்கிட்ட தான் லீட் பண்ணும். பட் அப்படியே நம்ம அங்க கட் பண்ணி அப்சைட் டவுனுக்கு தான் வரும். இங்க லவனும் ஹாப்பரும் அந்த ஆர்மி மெம்பர்ஸ்ல இருந்து ஒரே ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. அண்ட் லவன் அந்த வாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனோட மைண்டை வேணா ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாமே நம்ம ஹாப்பர் கிட்ட கேட்க அதுக்கு ஹாப்பர் ஸ்டார்டிங் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா வேற வழி இல்ல, அதனால ஓகேன்னு சொல்லிடுறாருங்க. தென் லவன் அந்த சோல்ஜரோட மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த லேபை செக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ டாக்டர் கே ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போனதை பார்த்ததும் இவனும் அந்த டோருக்குள்ள போக அங்க எதிர்க்க வெறும் ஒரே ஒரு டோர் தாங்க இருக்கும். சோ அந்த டோரை லவன் ஓபன் பண்ணலான்னு பார்க்க அந்த டோரை ஓபன் பண்ணவே முடிஞ்சிருக்காது. சோ அதனால அவளோட மொத்த பவர் யூஸ் பண்ணி அந்த டோரை உடைக்கலான்னு பார்க்க அந்த டோரை அவன் மொத்த பவர் யூஸ் பண்ணி உடைச்சிருப்பா. ஆனா உள்ள கிரிப்டனைட் சானிக் பிளாஸ்ட் ஹெவியா இருந்ததுனால அவன் அந்த சோல்ஜரோட மைண்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருவாங்க. அண்ட் அந்த சோல்ஜராலே அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம மயக்கமாயி விழுந்துருவான். சோ ஹாப்பர் அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து வந்து லவனுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்க அப்போதான் லவன் சொல்றா உள்ள சம்திங் நம்ம லவன மாதிரியே யாரோ ஒருத்தங்க அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு. அண்ட் லவனும் அது வெக்னான் தான் சொல்லிருப்பாளே. ஆனா எபிசோட் 4 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள யாரு இருந்தான்னு. இது அப்படியே நம்ம மிஸ்டர் கிளார்க்கோட கிளாஸ்க்கு தான் வரும். இங்க இவர் ஐன்ஸ்டைன் ரோசன் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு பாருங்க, அதாவது வார்ம் ஹோலை பத்தி. ஆனா அவர் கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே எரிக்கா தான் பதில் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு எரிக்காக்கு மிஸ்டர் கிளார்க்கோட கிளாஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அப்போ மைக்கேல் லூக்கஸும் எரிக்கா கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பானுங்க. ஏன்னா எரிக்கா தான் டெரெக்கோட பிளாக்குள்ளே போயிட்டு அவனை தூக்க போறது. சோ அப்போ வடச்சனை அன்புக்கு ஆயிட்டு நம்ம எரிக்காவான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது, அது வேற ஒருத்தர். அது யாருன்னு அப்புறம் சொல்றேன். எதுக்கு எரிக்காவை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா டெரெக்கோட அக்கா டீனாவும் எரிக்காவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால எரிக்காவால ஈஸியா அவங்க வீட்டுக்குள்ள போக முடியுங்கிறதுக்காக தான் எரிக்காவை சூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா மைக்குக்கும் லூக்கஸ்க்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா எரிக்காவும் டீனாவும் 12 நாளைக்கு முன்னாடி தான் பயங்கரமா சண்டை போட்டு இனிமே ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அது தெரியாம லூக்கஸ் எரிக்கா கிட்ட மொத்த பிளானே எக்ஸ்பிளைன் பண்ண எரிக்கா ஒரே போடா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏமா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, அசால்ட்டா முடியாதுன்னு சொல்றியா? அப்படிதாங்க இருக்கும். ஆனா அப்போதான் மைக் அகைன் ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி பிளே பண்றான். அதாவது இந்த பிளானை மட்டும் நீ கரெக்டா முடிச்சு கொடுத்தனா எரிக்காவும் நீயும் நீ நினைச்ச மாதிரி ஜென்மத்துக்குமே பேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் எரிக்கா ஏன்டா இது வந்தப்பவே சொல்ல மாட்டீங்களா, சரி இப்ப நான் என்ன பண்ணோம் அதை மட்டும் சொல்லுங்கன்ட்டு 3 பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ எரிக்காக்கு ஹாலியை காப்பாத்துறது இல்ல டெரெக்கை காப்பாத்துறதுலாம் முக்கியம் இல்ல போல, ஜஸ்ட் அவளோட வன்மத்தை அவ தீத்தாகணும். அதுக்காக தான் இந்த பிளானே அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. எந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம்னு பாத்தீங்களா? அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் பேசி சாலா போக பாருங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது, எரிக்கா மாதிரி வந்து உங்க வீட்டுல வந்து கூட சம்பவமான வாய்ப்பு இருக்கு. தென் அப்படியே இந்த சைடு ராபினும் வில்லும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் விக்கி வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு மயக்கமா இருந்தா யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. அண்ட் ராபினும் விக்கி தன்னை பார்த்துட்டா கண்டிப்பா பேசியே சாவடிச்சிருவான்ட்டு அவ கண்ணில் மாட்டாம எப்படியோ போயிட்டு அந்த மயக்க மருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. தென் இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கண்டிப்பா சப்ளைஸ் தேவைப்படும். அதை நம்ம சாண்டா கிளாஸ் முறை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. தென் அப்படியே இந்த சைடு நம்ம தலைவன் ஸ்டீவ் அந்த ஆர்வி வேனை மாடிஃபை பண்ணிருப்பான். லைக் அந்த ஆர்வில இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட்டுட்டா அந்த ஆர்வி கொஞ்சம் வேகமா போகல, அதனாலதான். ஆனா தலைவன் மாடிஃபைங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான் போல. அதனால விண்டோ கிளீன் பண்றதுக்காக ஒரு ஃப்ளூயிட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேனை கூட சும்மா விடாம தூக்கி போட சொல்லிடுறான். அதுக்கு டஸ்டின் நீ ஏன் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆர்வியை வேகமா போறதுக்காக மாடிஃபை பண்ணிருக்க, அதான் ஆல்ரெடி வேகமா போறவனோட கார் இருக்குல்ல அந்த காரை மாடிஃபை பண்ணுவோன்ட்டு அந்த காரோட டாப்ல ஓட்டையை போட நம்ம ஸ்டீவ் அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. தென் அப்படியே இந்த சைட் நான்சி ஜானத்தனும் டெமோகார்கன் மேல செட் பண்ண போற ட்ராக்கரை ஷாட்கன் புல்லட்டோட தான் அதை ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை நம்ம முறை பார்த்துட்டு ஷாட்கன்ல ஹெவியான எக்ஸ்ப்ளோஷன் பவர் இருக்கும். சோ அதனால அந்த ட்ராக்கர் கண்டிப்பா வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு நான்சி அப்ப அதை செக் பண்ணியே பார்த்துருவோன்ட்டு கன் எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அண்ட் பின்னாடி ஜானத்தனும் முறையும் அவளுக்கான டார்கெட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப முறையே ஜானத்தன் கிட்ட என்னடா குடுத்தியா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா நமக்கு அது அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிருக்காது. ஆனா நான்சி இவங்க எடுத்துட்டு வந்து டார்கெட் சுட்டதுக்கு அப்புறம் ட்ராக்கர் காட்டாத ஒர்க் அவுட் சுட்டு அவங்க கிளம்பிருப்பா. அப்பதான் ஜானத்தன் எபிசோட் 1ல முரே நம்ம ஜானத்தனுக்காக ஒரு டேப் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதுல ஆக்சுவலா ஒரு ரிங்கையும் வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காரு போல. அதை பத்தி தாங்க இந்த இடத்துல அவர் கேட்டு இருந்திருக்காரு. சோ இந்த சீசன்ல ஜானத்தன் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சில ரூமர்ஸ் இருக்கு. ஒருவேளை அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மையா இருந்தா இந்த சீனுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஆனா இதுக்காக ஸ்டீவன் டஸ்டின் பக்கம் இந்த கன்னு திரும்பிச்சு வச்சுக்கோங்க, டேய் டஃபர் பிரதர்ஸ் உங்களை சும்மா விட மாட்டேன்டா நானு. இது அப்படியே நம்ம ஹாலி கிட்ட தான் வரும். ஹென்றி அவளை உச்குல போக கூடாது சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிருப்பான். ஆனா இப்ப ஹென்றி பிரச்சனை இருக்கிறதுனால அவனை இப்ப காப்பாத்துறதுக்காக ஹாலி அவளுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சு கிளம்புறா. அண்ட் இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னல ஹாலியோட ட்ரெஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. அது ஏன்னா ஹாலி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரவுன் கலர் கேப் எடுத்துக்கிட்டு ஹென்றி சின்ன வயசுல போட்டு ஸ்கார்ஃபா டையான்னு தெரியல அதையும் எடுத்துக்கிட்டு தான் கிளம்பிருப்பா. அது எக்ஸாக்டா டென்ஜன்ஸ் ஆஃப் டிராகன்ல இருக்கிற ஹாலி த ஹீரோயிக் அந்த கேரக்டரோட சூட் தான் போட்டிருப்பாளே. சோ இப்போ நம்ம ஹாலி த ஹீரோயிக் அந்த கேரக்டரா மாறிட்டு இருக்காருங்கிறத பக்காவா ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாங்க. தென் அப்படியே நம்ம டெரெக்கோட வீட்டுக்கு தான் வரும். இங்க டெரெக் ஜாலியா உட்காந்து கேம் ஆட்டிருப்பான். அது முக்கியமா டெரெக்கை பத்தி சில விஷயத்த சொல்லி ஆகணுங்க. என்னன்னா டெரெக்கோட ஃபேமிலி நல்லா பணக்கார
டெரேக்கோட ஃபேமிலி. அதனால டெரேக்குக்கு பாசத்தை அதிகமா கொட்டி ரொம்ப கருத்தா பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறாங்க போல. தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெட்பூல் டீம்லயே போய் சேர்ந்துக்கலாங்க, அதாங்க கரெக்டா இருக்கும். ஆனா முக்கியமா வடச்சனை அன்பு கேரக்டர் எரிக்கா கிடையாது, வேற யாரும் சொன்னல, அது ஆக்சுவலா தலைவன் டெரெக் தாங்க. அது ஏன்னு எபிசோட் 4ல உங்களுக்கு தெரியும். தென் இப்ப டெரெக்கோட வீட்டுக்குள்ள வரதுக்காக எரிக்கா டீனா கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா அவளோட ஃபேவரட் பைய எடுத்துட்டு வந்திருப்பா. அண்ட் அந்த இடத்துல எரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, வேற லெவலுங்க. கிளிசரினே இல்லாம அப்படி எழுதிருப்பா. அண்ட் அந்த அழுகையை பார்த்த டீனாவும் அவளோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. தென் எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து எரிக்கா எடுத்துட்டு வந்து அந்த பைய சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனா டீனா மட்டும் அந்த பைய சாப்பிட்டு இருக்க மாட்டா. சோ அதனால எரிக்கா அவளை எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட வைக்கலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிடுறா. தென் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையில இருந்த மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ ஃபேமிலில இருந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா மயக்கமாகி விழ அதை பார்த்து டீனா எரிக்காவை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண சொல்லியிருப்பா. அண்ட் எரிக்காக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும் சொல்லிட்டு தான் பேக்கப் பிளானா அந்த மயக்க மருந்த இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு வந்திருப்பா. அப்ப அந்த இன்ஜெக்ஷனை டீனா கழுத்துல குத்தும் போது எரிக்காவோட ஃபேஸை பார்க்கணுமே, அவ்வளவு வன்மம் தெரியும் அவங்க. தென் எரிக்கா கரெக்டா பிளான முடிச்சதுமே நம்ம டீம் உள்ள வந்து அந்த டர்ன்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வில் சொன்ன இடத்துக்கு ஜாய்ஸ், ராபின், எரிக்கா, வில் 4 பேருமே அவங்களை சேஃபா தூக்கிட்டு போயிடுறாங்க. தென் டெரேக்க பிடிக்க வரப்போற டெமோகார் மேல ட்ராப் செட் பண்றதுக்காக அந்த டர்ன்போ ஃபேமிலியோட வீட்டையே ரெண்டாக்கி ட்ராப் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் எல்லா ட்ராப்பையும் கரெக்டா செட் பண்ணி முடிச்சுட்டு 4 குரூப்பா பிரிஞ்சு அந்த டெமோகாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க இருந்து கட் பண்ண வில் அண்ட் ஜாய்ஸ் கிட்ட வரும். வில் இன்னைக்கு காலையில அவங்க அம்மா ஜாய்ஸ் எதிர்த்து பேசினதை நினைச்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு ஜாய்ஸ், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் உன்னை தனியா விட்டு போகாம இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையில நீ இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீசன் 1ல நம்ம வில்ல தனியா விட்டு போனாங்களே, அதுக்கு அவங்க இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமா இனிமே நான் எந்த விஷயத்திலுமே உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலா எபிசோட் 4 பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வில்லுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜாய்ஸ் தான் முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க. தென் அப்படியே நம்ம டீம் கிட்ட தான் வரும். இங்க ஸ்ட்ரீட் லைட் ஃபிளிக்கர் ஆகிறத பார்த்த ஸ்டீவன் தர்ஷினும் எல்லாருக்குமே அலர்ட் பண்றாங்க. அண்ட் அந்த டெமோகாக்கு டைரக்டா டெரேக்கோட ரூம்லயே ஒரு போர்ட்டல் ஓபன் உள்ள வந்துருது. ஆனா அங்க நம்ம முறை கொடுத்த சிபிஆர் டம்மி மட்டும் தான் இருக்கும். அப்போ லூக்கஸ் பெட்ரோல் ஃபில் பண்ண பலூனை அந்த டெமோகாகன் மேல போட்டுட்டு ஓடிடுறான். சோ டெமோகாகன் லூக்கஸ் துரத்திட்டு வர கரெக்டா இவங்க செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் எல்லாத்துலயும் மாட்டிக்குது. அப்பதான் நான்சி அந்த டெமோகாகன் மேல ட்ராக்கர் செட் பண்றாளே. அந்த செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜானத்தன் அந்த டெமோகாகனை மொத்தமா கொளுத்திடுறான். சோ நம்ம டீம் கிட்ட தப்பிக்கிறதுக்காக டெமோகாகன் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி ஓடிடுது. இங்க தான் ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன், நான்சி இவங்க 4 பேருமே டெமோகாகனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அங்க இருந்து சில வீடோட ஃபென்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு வர போயிட்டு இருப்பாங்க. பட் சடனா அந்த டெமோகாகன் யூ டர்ன் பண்ணி சவுத் ஈஸ்ட் பக்கமா ஓட ஆரம்பிக்குது. நம்ம டீமுக்கும் எதுக்கு டெமோகாகன் யூ டர்ன் பண்ணி சவுத் ஈஸ்ட் பக்கமா ஓடுதுங்கிறது தெரிஞ்சிக்காது. பட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து நம்ம வில் கிட்ட தான் வரும். இங்க இவங்களுக்கும் டெமோகாகன் எதுக்கு திரும்பிச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா அப்பதான் நம்ம வில் நோட்டீஸ் பண்றான், டெரெக் மயக்கத்துல இருந்து முழிச்சு அவங்க போட்டு இந்த பிளைண்ட் ஃபோல்டை எடுத்துட்டு இருப்பான். சோ அதனாலதான் வெக்னா டெரெக் மூலமா அவன் எங்க இருக்கானுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு டெமோகாகனை சவுத் ஈஸ்ட்க்கு அனுப்பியிருக்கான். சோ அது நம்ம வில்லுக்கு தெரிஞ்சதுமே எல்லாருமே வான் பண்ண அங்க இருந்து கட் பண்ணி அப்படி நம்ம ஹாலி கிட்ட தான் வரும். இங்க ஹென்ரியை காப்பாத்துறதுக்காக காடு மலையெல்லாம் தாண்டி அந்த மேப்ல சொன்ன ராக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. தென் அங்க ஹென்ரி இருக்கானு சொல்லிட்டு அவ செக் பண்ணி பாத்துட்டு இருக்க, அங்க வேற யாரும் இருக்கானுங்கிறத பாத்துடுறா. சோ அதனால ஹாலி பயத்துல ஓட ஆரம்பிக்க இந்த அன்னோன் பர்சனும் ஹாலியை ஃபாலோ பண்ணுது. தென் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹாலியால ஓட முடியாம அவ மறைஞ்சு உட்காந்துடுறா. பட் அந்த அன்னோன் பர்சன் நம்ம ஹாலியை கண்டுபிடிச்சு கரெக்டா கிட்ட வந்து நிக்க அப்பதான் நமக்கு அது யாருங்கிறதே காட்டுறாங்க. அது நம்ம மேக்ஸ். தென் அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. கடைசியில மேக்ஸை காமிச்சு செம்மையா முடிச்சிட்டானுங்களா. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம மேக்ஸா தான் இருக்கும்ட்டு. எனிவே மேக்ஸ் இப்ப வெக்னாவோட மைண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தா அண்ட் இப்ப ஹாலியோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண போறா அண்ட் அப்படியே இந்த சைடு டெரெக்க பிடிக்க வந்து டெமோகார்கன் கிட்ட இருந்து நம்ம டீம் எப்படி அவனை காப்பாத்துறானுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் முக்கியமா அடுத்த எபிசோட்ல தான் சம்பவம் பயங்கரமா இருக்க போது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த எபிசோட்ல நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுமா மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.